ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வரக வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சந்தையிலே ஒரு பொருளை விற்பனை செய்வதற்காக அதை நம்முடைய உபயோகத்திற்கு ஏற்ற விதத்தில் மிகவும் கவர்ச்சிகரமாக அதை தயார் செய்து அதை ஒரு மாதிரி பாக்கெட்டாக அதை இலவசமாகவும் கொடுக்கிறார்கள், அல்லது விலை குறைந்தும் கொடுப்பதுண்டு. அதை உபயோகித்து பார்த்தவர்கள் உடனே விலை கொடுத்து அப்பொருளை வாங்குகிறார்கள் அல்லது இலவசமாக பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு வியாபாரியின் லாபத்திற்காக இப்பொருளை இப்படி தயாரித்தால் இப்படி சுவையாக இருக்கும் என்று ஒரு மாதிரியை ஒரு சிறிய அளவில் இலவசமாக கொடுக்கிறார்கள், விலை குறைந்து கொடுப்பதுண்டு. இதுவே அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு காட்டிய மாதிரியோ தம்முடைய சுய நோக்கத்திற்காகவோ லாபம் ஈட்டுவதற்காகவோ அல்ல, மாறாக தம்முடைய பிள்ளைகள் தம்மை பின்பற்றுவதற்காகவும் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சீசராய் அவரை நாம் பிரதிபலிப்பித்து காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்த பொழுது பல போதனைகளை அவர் ஜனங்களுக்கு செய்தார், சீடர்களுக்கு செய்தார். சத்தியத்தை சத்தியமாக உரைத்தார். ஆனால் இங்கே ஒரு காரியத்தை அவர் தாமே செய்து காட்டுகிறார். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று. அது என்ன மாதிரி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய கடைசி ராபோஜனத்தின் போது இயேசு எழுந்து தம்முடைய வஸ்திரங்களை கலட்டி வைத்து ஒரு சீலையை தம்முடைய அறையிலே கட்டி கொண்டவராக பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீடர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டியிருந்த அந்த சீலை நான் துடைக்கவும் தொடங்கினார். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருடைய காலில் காணப்படுகிறதான அழுக்குகளை அடுத்தவர் கழுவுங்கள் என்று அவர் ஒரு நாளும் செய்து காட்டவில்லை. மாறாக ஒரு அடிமையைப் போல இயேசு செய்த இந்த செயலானது ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்யும் அந்த தாழ்மையின் மனநிலை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்றும் ஒவ்வொருவரும் அந்த தெய்வீக அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்றும், நான் பெரியவன் நீ சிறியவன் என்கிறான் அந்த வேறுபாடற்ற நிலை, இதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியாக அவர் எடுத்து காட்டினார். நாட்களே சில சபைகளில் நான் பார்க்கிறதான பொழுது பெரிய வியாழன் என்று சொல்லப்படுகிற அந்த நாள் என்று கால்களை கழுவும் அந்த பழக்கம் அநேக திருச்சபைகளில் காணப்படுகிறது. ஆனால் இதை செய்கின்ற ஒவ்வொருவரும் என்ன மனநிலையோடு இதை செய்கிறார்கள் என்பதுதான் இன்னும் எனக்கு பல கேள்வியாய் காணப்படுகிறது. குருவானவர் சொல்லிவிட்டாரே அல்லது போதகர் சொல்லிவிட்டாரே என்று செய்து கொண்டிருக்கிறார்களா, அல்லது சத்தியத்தை உணர்ந்தவர்களாக தாழ்மையோடும் அன்போடும் உணர்ந்து இதை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்களா என்று நாட்களை நம்மை நிதானித்து பார்ப்போம். ஒரு தாயார் தான் பங்கு கொள்கிறதான திருச்சபையிலே ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனைக்கு முன்பதாகவும் அவருடைய திருச்சபையிலே இந்த பழக்கம் இருந்தது. ஒருவருக்கொருவர் கால்களை கழுவும் இந்த ஒழுங்கு காணப்பட்டது. சபையினர் ஆலயத்தில் வந்து ஆராதனைக்கு அமர்கிறதான பொழுதே தான் யாருடைய பக்கத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் பார்க்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். கால் கழுவுகிறதான பொழுது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மாத்திரம் அவர்கள் கால் கழுவுகிறவர்களாக காணப்பட்டார்கள். இயேசு காட்டிய மாதிரி இப்படி அல்ல. இயேசு நமக்கு காண்பித்தது போல அவருடைய சிந்தையை நாமும் தரித்தவர்களாக, அவருக்கு சாட்சிகளாக அவர் காட்டின அந்த அன்பின் தாழ்மையின் மாதிரியை நம்முடைய வாழ்க்கையின் நாட்களை காட்டும்படியாக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நமக்கு இந்த மாதிரியை காண்பித்தது போல நாட்களில் நாமும் தாழ்மை சிந்தை உள்ளவர்களாக, தெய்வீக அன்பினால் கட்டப்பட்டவர்களாக, நம்மைத்தாமே தெய்வ சமூகத்திலே பரிபூர்ணமாய் தாழ்த்தினவர்களாக, நான் ஒன்றுமில்லை எல்லாம் இயேசுவே என்கிறதான சிந்தை உங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும். எல்லாரையும் ஒரே போல நேசிக்கத்தக்கதான அந்த அன்பின் தெய்வத்தினுடைய அந்த அடையாளம் உள்ளவர்களாக இந்த நாட்களை திகழும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நாட்களை உங்கள் ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கிறார். அதை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக தெய்வ சமூகத்திலே நம்மை தாமே பரிபூர்ணமாக நம்ம அர்ப்பணிப்போம். அவர் காண்பித்த மாதிரி போல நாட்களை வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி வாழ்ந்து தேவனுடைய சித்தம் செய்வோம். தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
ஆமென். செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிறத அன்பின் நல்ல தகப்பனே, அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு காண்பித்த அந்த தாழ்மையின் மாதிரி ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு, அந்த கிறிஸ்துவனுடைய சிந்தையை தரித்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட கிருபையை யாவருக்கும் இந்த காலை பொழுதிலே நீர் கொடுப்பீராக. உண்மையில் இந்த சிந்தை எங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும். உண்மையில் இந்த தாழ்மையின் அப்பா அந்த எண்ணம் எங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும் அப்பா. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே அன்பை பகிர்ந்து கொள்கிறவர்களாக, தெய்வீக அன்பினால் கட்டப்பட்டவர்களாக வாழ யாவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையில கொடுத்து கர்த்தர் வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.